முதலமைச்சர் திறந்து வச்ச புது மார்க்கெட்ல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா நாங்க அந்த புது பில்டிங் 10 நாள் ஆச்சு. 10 நாள்ல நேத்து பெஞ்ச மழையில வெள்ளக்காடு மார்க்கெட்டே தத்தளிச்சு போயிருக்கு. ஒரு நாள் பெஞ்ச மழையில அவ்வளவு நனைஞ்சு போச்சு. பொதுமக்கள் யாரும் மார்க்கெட்டுக்கு உள்ள என்ன செய்யல வரல. ஆனாலும் இன்னைக்கு காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகளோ கவுன்சிலரோ பாளையங்கோட்டை எம்எல்ஏவோ யாரும் என்ன செய்யல மார்க்கெட்டுக்குள்ள பார்வையிடல. நாங்க பல லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டியிருக்கோம். சும்மா ஒண்ணும் இல்ல, பல லட்சம் ரூபாய் மாநகராட்சி டெபாசிட் கட்டியிருக்கு. பல்லாயிரம் கணக்குல வாடகை ஜிஎஸ்டியோட சேர்த்து வாடகையும் கட்டுதோம். எங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா நாங்க குடும்பத்தோட எப்படி என்ன செய்யறது, பிழைக்கிறது, எங்க கடையில வேலை பார்க்கிற வேலைக்காரங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது, நாங்க என்ன செய்ய சூசைடு தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு மாநகராட்சி அதிகாரிகளும் பாளையங்கோட்டை எம்எல்ஏக்களும் உருவாக்கி விட்டாங்க. இத முதலமைச்சர் குறை சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா இங்க உள்ள ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால இந்த வீடியோ மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுங்க, நேர்ல பார்வையிடுங்க, தண்ணியை வெளியேற்றுங்க, பொதுமக்களை உள்ள வரவங்க நாங்க வியாபாரம் பார்க்கலாம். இல்லன்னா நாங்க என்ன செய்யணும், வியாபாரிகள் தற்கொலை தான் பண்ணணும். இப்ப மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற வழி வியாபாரம் எங்க பார்க்க முடியுங்க? அவ்வளவு ஒழுது பில்டிங் கீழலா இருக்கு, பில்டிங்கே ஒழுகுது. காங்கிரீட் போட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ண பில்டிங் ஒழுகுது. இப்ப இந்த பாருங்க மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். மீன் தான் பிடிக்க முடியும், வேற வழி கிடையாது. மக்கள் வரணும்லாங்க, பொதுமக்கள் வர மாட்டேங்காங்க. இந்த தண்ணிக்குள்ள சகதிக்குள்ள எப்படி போய் ஜாமான் வாங்குவாங்க, காய்கறி எப்படி வாங்குவாங்க, உள்ளி பிள்ளாரி எப்படி வாங்குவாங்க? அதனால முதலமைச்சர் கவனத்துல கொண்டு அதிகாரிக்கு உத்தரவு போடுங்க. முக்கியமா பாளையங்கோட்டை எம்எல்ஏவோ மார்க்கெட்டுக்கு வர சொல்லுங்க, பார்வையிட சொல்லுங்க.